பிரசூரர்க்கெல்லாம் வேர்த்து போகும் உன்னை கண்டால். என்னங்க திடீர்னு பாட்டு பாடுறேன்னு யோசிக்கிறீங்களா? திருச்சி அப்படின்னாலே ரெண்டு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று மலைக்கோட்டை, இன்னொன்று மலைக்கோட்டை மன்னன் என்று பெயர் எடுத்த முன்னாள் அமைச்சர் KN நேரு. KN நேருவுடைய வீடு தில்லைநகரில் 5வது குறுக்கில் இருக்குது. அந்த தெருவில் போஸ்டர் ஓட்டுறதுக்கு எதிர்க்கட்சிக்காரன் மட்டும் இல்லை, திமுககாரங்களும் யோசிப்பாங்க. ஏன் சினிமா போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தெரு அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த தெருவில் நேற்று பார்க்குறேன், புதுசாக ஒரு போஸ்டர் முளைச்சிருந்ததுங்க. வீரதீர சூரர்க்கெல்லாம் வேர்த்து போகும் உன்னை கண்டால் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் தான் அது. யார் அந்த போஸ்டரை ஒட்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனோட பையன் வெல்லமண்டி ஜவஹர் தான் அந்த போஸ்டர் ஒட்டியிருக்கார். இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டரில் இந்த வீரதீர சூரர்க்கெல்லாம்ங்கிற அந்த வரியை மட்டும் தனியாக கிழித்து எடுத்திருந்தாங்க. சரி, இது எதேச்சா நடந்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இன்றைக்கி எதேச்சா மறுபடியும் அந்த தெருப்பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தது. போகும்போது பார்த்தா அதே இடத்துல புதுசாக ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு, வீரதீர சூரர்க்கெல்லாம்ங்கிற வாசகத்தோடு சேர்த்து. அங்கே கடை நடத்திட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க நேற்று போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, அது மேலே இன்னொரு போஸ்டரை கொண்டு வந்து ஒட்டியிருக்காங்களேங்கும்போது, வேறு ஒன்றும் இல்லைங்க, வெல்லமண்டி ஜவஹருடைய பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டரில் இந்த மாதிரி ஒரு வாசகத்தை பார்த்த உடனே நேருவோட ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து அந்த வரியை மட்டும் கிழிச்சு எடுத்துட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஜவஹர் இன்னைக்கு காலையில் மறுபடியும் வந்து புதுசாக ஒரு போஸ்டர் ஒட்ட வச்சுட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது, அதே நேரம் ஆச்சரியமாகவும் இருந்தது. சிங்கத்தோட குகையிலே பூந்து ஹலோ மிஸ்டர் சிங்கம் சௌக்கியமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது ஜவஹருடைய இந்த செயல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.